இன்னைக்கு நம்ம சபரியன் ஃபேமிலில என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்றேன். அதுக்கு ஒரு மிக்ஸர் எடுத்துட்டு, அதுல வந்து ஒரு கைப்பிடி நெறைய மல்லி இலையும், ஒரு கைப்பிடி நெறைய புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வந்து நம்ம தனியா வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்ப தான் அரைச்சு எடுத்தேன். அதனால இதுல இஞ்சி பூண்டு சேர்க்கல. இல்லன்னா நீங்க அரைக்கிற டைம்லயே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து, ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லாருக்கும் வாசனை. அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாருக்கும். அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறேன். மிக்ஸிங் பவுல்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் இன்னைக்கு செய்ய போறேன். அந்த 1/2 கிலோ சிக்கன வந்து இதில சேர்த்துக்கிறேன். சிக்கன சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மல்லி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்குல்ல அத வந்து சேர்த்துக்கலாம் இதுல. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷா இப்பவும் அரைச்சேன். கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழமா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நமக்கு வந்து 1/2 கிலோ அளவுல செய்றதுனால ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்ட்டா இருக்கும். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கைய வச்சு பெசஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த இஞ்சி பூண்டு, புதினா பேஸ்ட் வந்து எல்லாமே வந்து நல்லா சிக்கன்ல வந்து கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பெசஞ்சு விட்டுக்கோங்க. பெசஞ்சுட்டு இது நம்ம கண்டிப்பா வந்து 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஊற வச்சீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஆனா ஒரு 1/2 மணி நேரமாச்சும் கண்டிப்பா இது ஊறணும் நமக்கு. அப்பதான் அந்த மசாலா, அதோட ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்றதுக்கு பாத்திரத்த அடுப்புல வச்சிரலாம். வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் பழம், பிரெட் எல்லாமே ஃப்ரை எடுக்கிறதுக்காக வந்து எண்ணெய் கொஞ்சம் நெறையாவே ஊத்திக்கிறேன். நான் வந்து தெரியாம என்ன பண்ட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பிரெட்ட ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நான் எண்ணெய் நெறைய ஊத்திட்டேன். அந்த எண்ணெய மொத்தத்திலயும் வந்து பிரெட் உறிஞ்சு எடுத்துருச்சு. நீங்க இந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. பிரெட் சேர்க்கிறீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடைசியா சேர்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எண்ணெயுமே பிரெட் வந்து உறிஞ்சு எடுத்துருச்சு. நான் மறுபடியும் வந்து அடுத்து ஆனியன் ஃப்ரை பண்றதுக்காக மறுபடியும் எண்ணெய் ஊத்த வேண்டியது இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து நெறைய எண்ணெய் ஊத்திட்டேன். பிரெட் எடுத்ததுக்கு அப்புறமா முந்திரியும், கிஸ்மிஸ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா விட்டுருங்க. நான் வந்து ஒரு கெஸ்ட் வரதுனால வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உப்பி வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிரலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஹைதராபாத்தி சிக்கன் பண்ணும்போது, அந்த மாடல் பிரியாணி பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி தான். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணும்னு கிடையாது. இந்த அளவு கலர் வந்தோனே நான் எடுத்துட்டேன். அடுத்து இது கூடது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம இந்த சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பண்ணும்போது ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துட்டு, அது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு வந்து இந்த மாரி வந்து வதங்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து நெய் வேணா பாதி நெய், பாதி எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் வந்து நெறைய சேர்க்க மாட்டேன். அதனால தான். இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2, 3 சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ. இவ்வளோ வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வேற எந்த மசாலாவுமே நம்ம இது கூட ஆட் பண்ண போறது கிடையாது. இது வந்து நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். நீங்க வந்து இத வந்து டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் எண்ணெயில கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாதத்த வடிச்சு தான் இது கூட சேர்க்க போறோம். நம்ம வந்து சாதம் வந்து நான் ஏற்கனவே வந்து அடுப்புல வச்சுட்டேன்னா, ஒரு 70% வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் வேகுறதுக்காக தண்ணி எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு சிக்கன்லேயே வந்து தண்ணி நமக்கு வரும் நெறையா. அந்த தண்ணியே நமக்கு சிக்கன் வேகுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. பீசஸ் எதுவுமே உடையாம பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து 50% குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது நமக்கு என்ன ஒரு லிக்விட் கொஞ்சம் தண்ணி மாரி ஆன மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து லெமன் ஜூஸோ இல்ல வந்து தயிரோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நான் இப்ப வந்து வேக வச்சு வச்சிருந்த அரிசிய வந்து வடிகட்டி வச்சிருக்கேன். அத நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். அந்த அரிசியில வந்து ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, எல்லாமே புதினா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அத வந்து இது கூட சேர்த்தாச்சு இப்போ. இவ்வளோதான். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கூட ஆனியன், பிரெட்டு,
முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே மேல ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுற வேண்டியது தான். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. விசிலும் போட்டுருங்க. விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து சிம்ல வச்சுருங்க. சிம் டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் கழிச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பரான ஒண்ணு. அந்த வாசனையே அந்த புதினாவ வந்து கட் பண்ணா நம்ம புதினாவெல்லாம் வந்து முழுசா சேர்க்கிறத விட, இந்த மாரி அரைச்சு சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இதே மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சபரியன் ஃபேமிலி சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.